தமிழ்நாடு வாக்களித்து விட்டது. மே 4 தமிழ்நாடு வெல்லும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். எக்ஸல் வாயிலாக வந்த பதிவை தெரிவித்திருக்கிறார். பொறுப்புள்ள குடிமக்கள் அனைவருக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாராட்டினை எக்ஸலத்தில் தெரிவித்திருக்கிறார். எப்போதும் போல பெரிய அசம்பாவிதங்கள் ஏதுமின்றி அமைதியான முறையில் நடந்து முடிந்துள்ளது தமிழ்நாடு தேர்தல் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். 84.69 விழுக்காடு என்ற சாதனை அளவில் வாக்களித்து ஜனநாயகத்தை பாதுகாத்திடும் கடமையை தமிழ்நாடு வாக்காளர் பெருமக்கள் சரிவர ஆற்றியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் எக்ஸலத்தில் தெரிவித்திருக்கிறார். சுட்டெரிக்கு வெயிலையும் பொருட்படுத்தாமல் பலர் நீண்ட தூரம் வரிசையில் நின்று ஜனநாயக கடமை ஆற்றியது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸல் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். ஒரு வாக்குதானே என எண்ணாமல் ஒரு தலைமுறைக்கான தேர்தல் இது என்ற நினைப்பு இந்த உந்துதலுக்கு காரணமாக இருக்க முடியும் என்றும் அவர் எக்ஸல் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பலர் நீண்ட தூரம் பயணித்து வந்து வாக்களித்து விட்டு இன்றிரவே மீண்டும் கிளம்பி அவரவர் பணியாற்றுபவர்களுக்கு செல்கின்றார் என்றும் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு வாக்களித்து விட்டது. மே 4 தமிழ்நாடு வெல்லும் என்று எக்ஸலத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். பொறுப்புள்ள குடிமக்கள் அனைவருக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாராட்டையும் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். எப்போதும் போல பெரிய அசம்பாவிதங்கள் ஏதுமின்றி அமைதியான முறைகள் தமிழ்நாடு தேர்தல் நடந்து முடிந்திருப்பதாக அவர் எக்ஸல் பதிவில் தெரிவித்திருக்கிறார். எப்போதும் போல எந்த விதமான பெரிய அசம்பாவிதங்கள் எதுவும் இல்லாமல் அமைதியான முறையில் தேர்தல் நடந்து முடிந்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். 84.69 விழுக்காடு என்ற சாதனை அளவில் வாக்களித்து ஜனநாயகத்தை பாதுகாத்திடும் கடமையை தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் சரிவர ஆற்றியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் எக்ஸலத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார்.